அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று நாம் நமது தியானத்தை தொடர்வோம். நம்மோடு உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் நாம் சமநிலை செய்து கொள்ளும் போது 10 நிமிடங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம். கடந்த வகுப்பில் நமது ஆரம்ப வகுப்பில் நாம் பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். 3 விடயங்கள் நாம் பார்த்தோம். நமது இருதயத்தை வளமாக வைத்திருப்பதற்கு, மிகவும் முக்கிய உறுப்பான இருதயத்தை வளமாக வைத்திருப்பதற்கு மன்னிப்புணர்வு இருக்க வேண்டும் மற்றும் நன்றி உணர்வு இருக்க வேண்டும் மற்றும் எமது இதயத்தை வளம்படுத்த பிரார்த்தனைகள் நமக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கும். பிரார்த்திக்கும் போது எமது இதயத்தில் இருந்து வரும் களங்கமில்லாத குழந்தை உள்ளத்தோடு வரும் நேர்மையான பிரார்த்தனைகள், அந்த எண்ணங்கள் அதிர்வுகளை தரக்கூடியது. அதாவது நுண் அதிர்வுகள் நிறைந்தது. அந்த எண்ணங்கள் மந்திரங்களுக்கு இணையாகின்றது. எனவே நாம் அமைதியான நிலையில் முழுமையான சரணாகதி நிலை என்றால் தியான நிலை, எண்ணங்கள் இல்லாத அந்த தியான நிலையில் நாம் பிரார்த்திக்கும் போது அவை பலனை தருகின்றது. மற்றும் கடந்த வகுப்பில் ஸ்ரீ மாதாஜி எமக்கு நாம் பிரார்த்தனையில் எதை கேட்க வேண்டும் என்று எமக்கு அறிவுரைகள் தந்தார். நாம் அவற்றை கேட்கும் போது எமது தேவைகள், மற்ற தேவைகள் அனைத்தும் நேர்மையான, எமக்கு அவசியமான தேவைகள் அனைத்தும் அங்கு பூர்த்தியாகின்றது. இன்றும் ஒரு சிறு ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையை நாம் பார்த்துவிட்டு தியானத்துக்கு போவோம். இதனுடைய தமிழாக்கம். மூன்றும் ஸ்ரீ மாதாஜி இருதயத்தை பற்றி உரையாற்றுகின்றார். எனவே நாம் இப்பொழுது தியான நிலையில் இதை கேட்போம். இரு கைகளையும் மடியில் வைத்து வலது கையை இடது இருதயத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரை. பலவீனமான ஒரு மனிதன் நேசிக்க முடியாது. வலிமையான மனிதனால் மட்டுமே அன்பு செலுத்த முடியும். நீங்கள் அன்பை பற்றி பேசினால் முதலில் நீங்கள் அன்பு செலுத்தும் அளவுக்கு வலிமையானவரா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். நேசிப்பது எளிதான விஷயம் அல்ல. சரீர அன்பு கூட, சாதாரண அர்த்தத்தில் உங்கள் அன்புக்குரியவரை நேசிப்பது கூட எளிதான விஷயம் அல்ல. நீங்கள் மிகவும் வலுவான தார்மீக கருத்தை கொண்டிருக்க வேண்டும். அதாவது நாம் தர்மத்தின் எல்லைக்குள் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். இல்லையெனில் ஒவ்வொரு 3வது நிமிடமும் மக்கள் தங்கள் அன்பை மாற்றத் தொடங்குகிறார்கள்.
அப்படிப்பட்ட அன்புக்கு அர்த்தம் இல்லை. நீங்கள் மிகவும் உறுதியான கருத்துக்களை கொண்டிருக்க வேண்டும். உங்கள் மூளையில் இருக்கும் கருத்துக்கள் மட்டுமல்ல, அந்த கருத்துக்கள் எங்களுக்குள் கட்டமைக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும். அந்த கருத்துக்கள் உம்மோடு ஒன்றிணைந்ததாக இருக்க வேண்டும். அதை நாம் பின்பற்றுபவர்களாக, தானாக எந்த முயற்சியும் இன்றி பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நாம் சொல்லுவதொன்று செய்வதொன்றொன்று இல்லாமல், சொல்லுவது போல் எமது நடத்தைகளும் இருக்க வேண்டும். எனவே கடவுளை நேசிப்பது அவரை காணாமலும் அறியாமலும், அவருடைய வரங்களை அறியாமலும், உணர்தலை பெறாமலும் இன்னும் கடினமாகிறது. இது மிகவும் கடினம். ஆனால் இன்று அந்த நிலை இல்லை. உங்கள் மனதில் பயம், எந்த பயமும் இருக்கக்கூடாது. உங்களை நம்புங்கள், மற்றவர்களை நம்புங்கள். முதலில் உங்களை நம்ப முயற்சி செய்யுங்கள். தவறு செய்திருந்தால், ஆம், நான் தவறு செய்தேன், என்னை எதிர்கொண்டு என்னை திருத்திக் கொள்ள முடியும் என்று நம்புங்கள். இந்த நம்பிக்கை குருட்டுத்தனமான அகங்கார பயணம் அல்ல. நம்பிக்கை என்றால் நான் என்னை திருத்திக் கொள்ள முடியும், என்னால் என்னை மேம்படுத்த முடியும், என்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை. மேலும் எனக்குள் அந்த வலிமை இருக்கிறது. இவை அனைத்துக்கும் மேலாக என்னால் உயர முடியும். எனக்குள் அந்த விடயம், அந்த தன்மை இருக்கின்றது, அந்த பண்பு இருக்கின்றது. அதை நான் என் நன்மைக்காக பயன்படுத்த முடியும். உங்களை நம்புங்கள். நீங்கள் சுய உணர்வு பெற்ற ஆத்மாக்கள் என்று நம்புங்கள். கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்று நம்புங்கள். அவர் உங்களை அவருடைய அன்பு கருவியாக தேர்ந்தெடுத்துள்ளார். உங்களை நேசிக்கவும் நீங்கள் தனித்துவமானவர் என்பதில் சந்தேகம் இல்லை. அதுபோல மனிதர்கள், ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு தனித்துவமான நபர். ஆனால் சுய உணர்வு பெற்ற பிறகு நீங்கள் நிச்சயமாக தனித்துவமான நபர். அது ஒருபோதும் அகங்கார பயணம் என்று அர்த்தமாகாது. நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றவர்கள், மற்றவர்களை விட தனித்துவமானவர்கள். அது உண்மை. ஆனால் அது எமக்கு எந்த அகங்காரமும் தராமல் எமக்கு பணிவையும் எமது ஆத்மாவின் கண்ணியத்தையும் மேன்மையையும் உணர்ந்து அந்த பணிவு நமக்கு வந்து சேருகின்றது. இருதயத்தில் நாம் நன்றி உணர்வோடு, மன்னிப்புணர்வோடு, பணிவோடு நாம் எம்மை உணர வேண்டும். நாம் ஒரு தூய ஆத்மா, அந்த பரம்பொருளின் ஒரு துளி அங்கமாகும். இரு கைகளையும் மடியில் வைத்து, மனம் இரண்டு லேசாக வைத்து, இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை
இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, இப்பொழுது கவசம் இட்டுக் கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், அநாகதம், விஷுத்தி, ஆக்யா, சகஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி ஸ்ரீ மாதாஜி எமக்கு கூறிய மூச்சு பயிற்சியை நாம் செய்வோம். நமது இடது கை விரல்கள் நடு இருதயத்தில் அழுத்தம் கொடுத்திருக்கட்டும். தலையை சிறிது தாழ்த்தி நமது சகஸ்ராரம் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி இருக்கட்டும். முழு கவனமும் சகஸ்ராரத்தில் வைத்து நாம் நமது நடு இருதயத்தை அங்கிருந்து முழுமையாக அவதானிப்போம். சகஸ்ராரத்தோடு நமது நடு இருதயத்தை நாம் தொடர்பு படுத்துவோம். இந்நிலையில் ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நடு இருதயத்தில் பிடித்து வைத்து கொண்டு ஜெகதம்பா என்று 12 தடவை நாம் சொல்லுவோம். மூச்சை பிடித்து வைத்திருப்பதால் நாம் சத்தமாக சொல்ல முடியாது. சத்தமாக சொல்ல முடிந்தால் நல்லது, இல்லாவிட்டால் மனதுக்குள் நாம் அதை சொல்லுவோம். பின்பு அந்த மூச்சை வெளிவிடுவோம். இவ்வாறு 3 தடவை நாம் செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம். ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. மூச்சை வெளிவிடுவோம். சகஸ்ராரத்தில் சிறிது நேரம் அமைதி. மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நடு இருதயத்துக்கு கொண்டு வந்து பிடித்து வைத்துக் கொள்வோம். மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. மூச்சை வெளிவிடுவோம். சகஸ்ராரத்தில் அமைதி. சகஸ்ராரத்தை தளர்வடைய விட்டு விடுவோம். எந்த இறுக்கமும் வேண்டாம். மீண்டும் ஒரு தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நடு இருதயத்தில் பிடித்து வைத்துக் கொள்வோம். மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. மூச்சை நன்றாக வெளிவிடுவோம். சகஸ்ராரத்தில் அமைதி. இப்பொழுது நமது மூச்சை சாதாரண நிலைக்கு கொண்டு வருவோம். இந்நிலையில் இருந்து கொண்டு நமது சகஸ்ராரத்தையும் நடு இருதயத்தையும் அவதானிப்போம். இரண்டுக்கும் தொடர்பை அவதானிப்போம். அங்கிருந்து தொடர்பை. சகஸ்ராரம் தளர்வடைவதையும் நடு இருதயம்
குளிர்ச்சி அடைவதையும் அவதானிப்போம். இப்பொழுது இடது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். இந்த பாடலை கேட்டு இப்பொழுது நமது இடது கையை வலது கையை இடது இருதயம் ஆத்மா இருக்கும் இடத்தில் வைப்போம். Namah Shivaya. Namah Shivaya. Shivaya. மீண்டும் இருதயத்தில் நாம் சிறிது பிரார்த்தித்துக் கொள்வோம். தாயே, உங்கள் அருளால் நான் எனது ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக் கொண்டேன்.
நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை அறிந்து கொண்டேன். பரம்பொருளின் ஒரு துளி அங்கம் என்ற உண்மையை அறிந்து கொண்டேன். உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. அந்த ஆத்ம தத்துவத்துக்கு, அந்த அன்பு தத்துவத்துக்கு நான் தலை வணங்குகின்றேன். சச்சிட் ஆனந்த நிலை, அந்த ஆத்மாவின் நிலை, அந்த தியான நிலைக்கு நான் தலை வணங்குகின்றேன். இந்நிலையில் இரு கைகளையும் மடியில் வைத்து நாம் இரு கைகளிலும் நுண்ணதிர்வுகளை பார்ப்போம். நுண்ணதிர்வுகள் இரு கைகளிலும் பாயத் தொடங்கினால் நமக்கு நாம் சமநிலையில் இருக்கின்றோம் என்ற அர்த்தம். எனவே நாம் தொடர்ந்து தியானத்தில் இருக்கலாம். என்று சிறிதளவு இடது நாடி சமநிலை தேவைப்படுகின்றது. இடது நாடியை நாம் சமநிலைப்படுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதனால் வரும் பாதிப்புகள், கவலைகள், தேவையற்ற ஞாபகங்கள் அனைத்தையும் முழுமையாக என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். எனது மமகாரம், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், கொள்கைகள் அனைத்தையும் முழுமையாக என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். தூய உண்மையான விருப்பத்தை மட்டும் எனக்கு தந்தருளுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா, அதில் நான் முன்னேற வேண்டும். ஆத்ம முன்னேற்றம், முன்னேறி அந்த சச்சிதானந்த நிலை, ஆத்ம நிலை, தியான நிலை, தெய்வீகத்தோடு ஒன்றான நிலை, எனது உடல், மனம், உணர்வுகள், கவனம் அனைத்தும், எனது கருத்துக்கள், எனது செய்கைகள், எனது வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் அந்த தெய்வீகத்தோடு ஒன்றான நிலை, அந்த தர்ம நிலை, அந்த அன்பு நிலையோடு நான் ஒன்றான நிலையை எனக்கு தந்தருளுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா என்ற அடையாளம் மட்டும் எனக்குள் இருக்கட்டும். மற்ற அடையாளங்கள் அனைத்தையும் நான் துறந்து விடுகின்றேன். இப்பொழுது நமது வலது கையை மடக்கிக் கொண்டிருவோம். வலது நாடியை சிறிது சமநிலை செய்து கொள்வோம். வலது நாடி சமநிலை செய்யும் போது அது இடது நாடியையும் பலப்படுத்தும். ஸ்ரீமாதிஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது மன எண்ணங்கள், உடல் தொழிற்பாடுகள் அனைத்தும் தூய்மையாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனக்குள் இருக்கும் ஆணவம், அகங்காரம், கோபம், வெறுப்பு, எதிர்காலத்தை பற்றிய பயம், கவலைகள் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். எனக்கு அறிவொளியூட்டப்பட்ட தூய்மையான கவனத்தை எனக்கு தந்தருங்கள். முழுமையாக கவனத்தை தலை உச்சியில் வைப்போம். அதுவே எமது ஆத்மாவின் இருப்பிடம்.
இருதயத்தின் இருப்பிடம். எனக்கு தூய்மையான இருதயத்தை தந்தருளுங்கள் தாயே. களங்கம் இல்லாத, நேர்மையான, அன்பான, மன்னிப்பு நிறைந்த, பணிவு நிறைந்த, அறிவு நிறைந்த, நேர்மையான அறிவு நிறைந்த இருதயத்தை எனக்கு தந்தருளும். இப்பொழுது இடது கையை கீழே கொண்டு வருவோம். எமது வலது கையை தலை உச்சியில் ஒரு 2-3 அங்குலம் உயர்த்தி வைத்து எமது நாம் தியான நிலையில் இருப்போம். தியான நிலை என்பது எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலையில் நாம் முழுமையாக எம்மை கவனித்துக் கொள்வோம். முழு கவனமும் தலை உச்சியில் சற்று கீழ் தலைக்குள் நாம் கொண்டு செல்லுவோம். அதுவே எமது இருதயத்தின் இருப்பிடம். முழுமையாக இருதயத்தில் ஆத்மாவில் கவனத்தை வைத்து தலை உச்சி இரு கைகளிலும் நாம் நடைபெறுவதை அவதானிப்போம். தாயே, என்னை முழுமையான தியான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். எனது மூளையில் வந்து அருளுங்கள். எனது மூளையை நான் முழுமையாக சரணாகதி அடைக்கின்றேன். எனது மூளையை தங்கள் அறிவால் வழி நடத்துங்கள். என்னை நீங்களே முழுமையாக வழி நடத்துங்கள். எனது அகங்காரம் மமகாரத்தில் இருந்து வரும் அனைத்து எண்ணங்களையும் நான் முழுமையாக சரணாகதி அடைக்கின்றேன். தாங்களே என்னை முழுமையாக வழி நடத்துங்கள். எனது மூளையில் எப்பொழுதும் அமர்ந்திருங்கள். இப்பொழுது வலது கையை கீழே கொண்டு வந்து இடது கையால் நாம் சிறிது அவதானிப்போம். கையை மடியில் கொண்டு வந்து சஹஸ்ராரத்தில் சிறிது நேரம் கவனத்தை வைப்போம். சஹஸ்ராரத்தில் இருதயத்தில் கவனம் இருக்கட்டும். அங்கு நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்க செய்யுங்கள். உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. தங்களின் அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக இருக்கின்றேன். நான் ஆத்மாக்கு எதிராக ஏதும் தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள்.
நீங்களே எனக்குள் இருக்கும் கடமை உணர்வாவீர்கள். எனது நன்மையை பாதுகாப்பவர் ஆவீர்கள். எனது நன்னடத்தையின் எல்லையாகவும் தர்மத்தின் எல்லையாகவும் தந்தையின் கருணையாகவும் எனக்குள் இருக்கின்றீர்கள். உச்சிக்குழி நன்றாக தளர்வடைவதை அவதானிக்கலாம். என் நிலையில் முழுமையாக எம்மை எங்கும் நிறைந்திருக்கும் அந்த தெய்வீக அன்பு சக்திக்கு பரம சைத்தன்யம் அந்த குளிர் நுண் அதிர்வுகளுக்கு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். இரு கைகள் தலை உச்சி மூலமாக அதை நாம் எமக்குள் வாங்கிக் கொள்வோம். நுண் அதிர்வுகளை நாம் உள்வாங்கும் போது தலை உச்சி மூலமாக நாம் ஒவ்வொரு சக்கரத்திலும் உள்வாங்கிக் கொள்ளுவோம். எனவே ஒவ்வொரு சக்கரமாக நீங்கள் மெதுவாக ஒன்றொன்றாக நீங்கள் சஹஸ்ராரத்தில் இருந்து ஆகிய சக்கரம் ஒன்றொன்றாக மூலாதாரத்துக்கு கொண்டு சென்று மூலாதாரத்தில் சிறிது அமைதியாக தியானிப்போம்.
இப்பொழுது இந்த அமைதி நிலையில் அனைத்து சக்கரங்களும் நாம் குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்பொழுது மூலாதாரத்திலிருந்து மெதுவாக ஒவ்வொரு சக்கரமாக நாம் மேலெடுத்து வந்து சஹஸ்ராரத்துக்கு வருவோம். மீண்டும் சஹஸ்ராரத்தில் இருதயத்துக்கு வருவோம். மூலாதாரம் சுவாதிஸ்தானத்தில் சிறு தியானம். நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரா. இந்த அமைதி நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். ஸ்ரீ மாதாஜி இந்த உரையில் எவ்வாறு எமது இருதயத்தை நாம் திறப்பது என்பது பற்றிய உரை. So to love God is even more difficult. Without seeing Him, without knowing Him, without knowing His bounties, without getting realization, it is very difficult. But today that is not the case. But still you have to have no fear in your mind. Trust. You trust yourself and trust others. First of all, try to trust yourself. If you have made mistakes, you have to say, yes, I have made mistakes, all right. So what? Trust yourself that you can correct yourself also. Trusting doesn't mean blind ego trip. It does not mean that. Trust means that, yes, I can correct myself. I can improve. I can do better. Some people think that if you trust yourself, then you should never confess anything that you have done. That you should never say that it was wrong and I can correct. This is a wrong idea. You have to trust yourself by saying that, yes, I have done mistakes. I have been doing wrong. I have been faltering, but I can correct. I have that strength within me. I can rise above all these things. I have that thing within me which I can use to my advantage. Trust yourself. Trust that you are realized. Trust that God loves you, that He has chosen you to be His instrument. Love yourself.
You are unique, no doubt. As it is human beings, every individual is a unique person. But after realization, you are definitely a unique person. It never means ego trip. One has to use discretion about understanding. It never means ego trip. If you cannot correct yourself, you are not master of yourself. Yes, you are not perfect. You are unique, but you are not perfect. You have to perfect yourself. These words can be very confusing. When I say you are unique, immediately you think you are perfect. These are two words, unique and perfect. Somebody can be unique, but he can have imperfections. So you have to perfect yourself. And trust in yourself that you can perfect yourself. Through your Kundalini awakening, clearing your chakras, by understanding yourself, you can perfect yourself. You have to perfect. I have so many ways I tell you. Directly, sometimes indirectly, through friends, somehow point out that this is the problem with you. You should think that I am within you. I am that part within you which is discretion. When you do not understand your own discretion, I try to give you the direction by this way or that way. But people feel hurt, people feel bad, or some of them accept it. If you are seekers and if you are ascending, you are definitely unique, or especially blessed, and you have to pay special attention to yourself. You can't afford to play with yourself. So you have to discriminate between ego or ego trips as they call it and ascent. Ego trips bring you back with the worst hurting. It would be something like throwing you in the air and again you come back with a bump and break one of your necks or something like that. That's what ego trip is. But ascent is where you really rise above. Not only that you rise, but with you, you make others rise. In your ascent, you develop tremendous powers. The higher you ascend, the better it is. But not by understanding that I am perfect, you can ascend. Never so. There's a story of a teacher and his student. The teacher was very kind to the student when he would come and show him his creations. He was very kind to him. And every time he would say that I have done this good and this is the thing that I have not been able to do. So will you please tell me how to correct it? And the teacher would say, yes, good. You better correct this part. Then do this. One day, the student came and said, now, this is perfect. He said, you are no more student now. So he said, no more. You are not to come to me anymore. There was another student who was coming every day and correcting himself. And he told to his teacher that today I think I can teach others, but not yet perfect. He said, all right, you go and teach.
The third one was a student who came, and he was always trying to see what was the mistake and how he has to correct, and how he worked very hard, very assiduous, very hard working. And he came to his teacher one day and he said, "Sir, I will not trouble you anymore now." He said, "True, now you take my seat." That is what one has to understand. You ascend, you will become humbler. It is just the other way around, people understand. You see, when they ascend, they think we have achieved some special powers. I don't know, suddenly self-certification starts, you see. I'm very good in spirituality, I'm very high up and all that. This self-certificate starts. And then it can reach such a point that suddenly you found you are on the earth again. This kind of thing is not the way it works out. Actually, the people who ascend, there are certain qualities that show on them. The first thing is your collectivity. How collective you are. With how many people you can carry on. At how many things you can laugh. That is one of the biggest qualities. The second quality is that how much you accept another's domination, who cuts down your collectivity. You must have your personality separate from everyone. If you allow others to cut your personality, say for example, there's a boss and you are the employee, and the boss is not realized soul and you are a realized soul. Or maybe both are realized souls. Take it like that. And one of them is ascending. Then he becomes humbler, he becomes better, there are congenial relationships. But to a point. He will never compromise with his boss when it comes to his ascent, to his collectivity, to his giving, to his doing things for others. On that point, he'll never have any domination, because how much you feel responsible about yourself is the second point. How much you are responsible to be there, to be a cell in the heart. Any cell that fails the heart. Every cell in the heart has to be extremely sensitive and extremely obedient to the self, to the spirit. It has to activate, work harder when there is need, there is emergency. And it enjoys the most. And no impurity should be allowed. The third point now. As I told you, first is collectivity, secondly your responsibility. And third point is purity. Purity of your own heart, first of all. Of your own heart, about sincerity, cunningness. As I am saying this, you will be realizing that all Englishmen believe in the contrary. Nowadays, not olden times, but nowadays. Clean heart, transparent, open heart. Trust others. Talk to everyone with an open heart. Trust others.
Why do you doubt? If you do not doubt yourself, you will not doubt others. What are they going to take away from you? What have you got? Nobody can take away your nose, eyes, nothing. It's all quite intact. It's all nicely glued down. So nothing is going to disappear. What are they going to hurt to a person who is a realized soul? If your heart is clean, you can see the other person clearly through and through. Innocence is such a powerful thing that even a glance is sufficient to kill a Satan. Purity of heart. Actually, when the heart becomes impure, the impurity flows down to other places. It is not the other way round. It is from the heart. Many people believe that it's the body that becomes impure. I think it is the heart which becomes really impure, and then it starts trickling down to the body, and then it is residual there, it settles down there. So have a clean, open heart like a child's heart. Open heart. What is there to be afraid of anyone? What is there not to trust anyone? What is there to be angry with anyone? Talk to everyone, shake hands with everyone, be nice to everyone. On the way you find somebody's difficulty, give him a hand. If somebody cannot sit properly or has a problem, you try to remove the problem. If the person cannot stand, give the place. Try to give from your clean heart. If your heart is not clean, it can never give. Now, how do you clean the heart? The subject which Felicity wanted me to discuss is how to clean the heart. There is no broom available for that in the supermarket. There are no fairy liquids or anything to wash it down. But there is a way. Allow your heart to be drenched in your mother's love. Just allow. See how much she loves you. I trust you. People laugh at me sometimes. Some of these saints who are supposed to be very great people, they can't understand how I trust you. They say that, oh, these are all lost traces. These are horrible people. How do you trust them? They are not sannyasis, they are not sadhus, they are nothing. They are ordinary people. For them, your value is nothing. If you go to them, they will make you stand on your head for 3 months. For 3 years, they may hang you on a well. I don't know what they will do to test you. But I trusted you the day I saw you. The day you came to me, I trusted you. And I worked on you from the very first day, knowing what you are, but I trust your spirit, that it would shine. In the same way, trust. We laugh at others. I've seen Sahajogis laugh at others, make fun of them when they come to. Trust them. When you will trust them, you will respect them also. So you have to believe in yourself and enjoy the way gently you are sweeping into the current of your mother's love. Just enjoy that. Like a flower that
falls into the current and flows and enjoys all the beauties of that current. In the same way, you should enjoy. When that enjoyment comes into you, you will start trusting. And trust your mother. I try many things to correct you, but trust in one thing, that whatever I try for you or do anything I may do for you, it is just to clean you. That's my job. May sometimes you might feel I'm publicly saying things for you. Maybe your images are being ruined by that, or whatever you may think. That's not the way. Is for your hita, is for the well-being of your spirit. And that is the most difficult job. With all this, trust in your heart. First, trust yourself, trust others. Others are yogis. Love thy neighbor as thyself. Who is your neighbor? Is a Sahaja. Stand by. And trust your mother. As I have trusted you, you have to trust me. And it will work out. Open your heart to this trust. You should not worry whether it would be protocolish all right or not, whether it would be absolutely respectable or not. Because heart knows. Whatever your heart will do in its genuine form will be respectable, because there resides your spirit which manifests. That will look after. By outer forms, whatever you try, it's not going to work. It is that trust in your loving heart that is going to. It doesn't matter. You see, today she brought some flowers. There were some supposed to be weeds, according to her. She went to the station, and there she was taking some flowers out. And the station master and his wife were very sweet. And they said, "Oh, go ahead. They are only weeds. You can have them." And they are so fragrant. One of the most fragrant flowers I have ever seen. They are just weeds. They do not conform to any formal flowers, but just few flowers attached to other flowers were most fragrant. Love gives all the sophistication and the fragrance and all the breeding that is required. Not talking of love, but freely loving is the way. It's most enjoyable. சிறிது நேரம் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை உள்வாங்குவோம். இதயத்தில் கள்ளம் கபடமில்லாத நேர்மையான தூய்மையான அறிவு நிறைந்த இருதயம் எமது இருதயத்தை எம்மை நாம் நம்ப வேண்டும். ஸ்ரீ மாதாஜியை நம்ப வேண்டும்.
அன்பை பற்றி பேசுவதை விடுத்து அன்பானவர்களாக மாற வேண்டும். அந்த மாற்றத்தை நாம் காண வேண்டும். நாளாந்தம் ஒவ்வொரு கணமும் நாம் அந்த மாற்றத்தை எமக்குள் உணர வேண்டும். அதுவே ஆத்மாக்கு உகந்தது. இந்நிலையில் மீண்டும் நாம் நமது இருதயத்தில் ஆத்ம அஷ்டகம் கேட்டு இன்றைய தியானத்தை முடிப்போம். मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहम् मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहम् मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहम् न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायुः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् न च प्राणसन्त्यो न वै पञ्चवायुः
शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञः अहं भोजनं नैव भोजं न भोक्ता चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् न शङ्का न मे जातिभेदः न मृत्युर्न शङ्का न मे जातिभेदः पिता नैव मे नैव माता न जन्मः न बन्धो न मित्रं गुरुनैव शिष्यः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच्च सर्वत्र सर्वेन्द्रियाणाम् सदा मे समत्वं न मुक्ति न बन्धः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् எமது இருதயம் தூய்மை அடையும் போது எமது முழு உடலும் தூய்மை அடைகின்றது. இந்த இருதய தூய்மை எமது குருதி மூலம் முழு உடலுக்கும் செல்கின்றது, ஒவ்வொரு கலத்துக்கும் செல்கின்றது. எனவே நாம் இருதய தூய்மை மிகவும் முக்கியமானது. கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம் கொண்ட இருதயம், நேர்மையான அறிவு நிறைந்த இருதயம், மன்னிப்பு நிறைந்த ஒரு இருதயம், பணிவு நிறைந்த இருதயம், இந்த இப்படியான வலிமையான இருதயத்தால் மட்டுமே அமைதியை உள்ளுக்கும் மற்றும் சுற்றி இருப்பவர்களுக்கும் கொண்டு வர முடியும்.
மீண்டும் எமது இருதயத்தில் ஸ்ரீமாத்திச்சி அவர்களுக்கு இன்றைய தியானத்திற்காக கோடானு கோடி நன்றியை தெரிவித்து குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், எமது அடுத்த ஆரம்ப வகுப்பு திங்கட்கிழமை. அதுவரை ஒவ்வொரு நாளும் காலை பிரார்த்தனை, மாலை பிரார்த்தனை நாம் தந்தோம் என்று இருதயத்தில் கவனத்தை வைத்து தியானிப்போம். இந்த இருதய சுத்திகரிப்பு நமது முழு உடலையும் சுத்திகரிக்க வல்லது. இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இன்று எம்மோடு தியானத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் எமது நன்றியும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். அடுத்த வகுப்பு திங்கள் மாலை 7:30 மணி எமது ஆரம்ப வகுப்பு தொடரும்.